வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் எண் 6 ஐலசா ஐலசா. ஐலசா ஐலசா என்பதன் பொருள் என்ன? படகிலே செல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு சோர்வு வரக்கூடாது என்பதற்காகவும், ஒரு நீண்ட படகை நிறைய பேர் துடுப்பு போட்டு செல்கிற போது அந்த துடுப்பு ஒரே மாதிரியான நிலையிலே போட வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஐலசா ஐலசா என்கிற ஓசையை அவர்கள் எழுப்பிக் கொண்டே அந்த ஓடத்தை ஓட்டுவார்கள். இங்கே அதற்கான பாடல் ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த பாடல் ஆவில் தொடங்கி அவ்வில் முடிகிறது. ஆ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஊ ஔ என்று உயிரெழுத்துக்களை முதலாக கொண்டு இந்த பாடலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை இப்பொழுது பாடி பழகலாம். அந்திமல்லி பூத்திருக்கு, ஆலமரம் காத்திருக்கு, இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சிருக்கு. உற்சாகமாய் கூடிடுவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம், எருக்கம் பூவில் தேனெடுப்போம், ஏறு பூட்ட பார்த்திடுவோம், ஐலசா 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 ஐலசா. ஒன்றிரண்டு கத்துக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவை மொழியை அறிந்திடுவோம், அதன்படியே வாழ்ந்திடுவோம் என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலினுடைய பொருளாக பார்க்கிற போது, அந்தி மல்லி பூத்திருக்கிறது. அந்தி என்று சொன்னால் என்ன பொருள்? மாலை பொழுது என்று பொருள். அந்தி மல்லி பூத்திருக்கிறது என்று சொன்னால் மாலையிலே மல்லி பூத்திருக்கிறது, மல்லிப்பூவானது பூத்திருக்கிறது. ஆலமரம் காத்திருக்கு. ஆலமரம் காத்திருக்கிறது. எதற்காக அது காத்திருக்கும்? ஆலமரம் பறவைகளெல்லாம் பகல் முழுதும் இரை தேடி போயிருக்கிறதே, அது இப்பொழுது மாலையில் வந்து நம்மோடு சேர்ந்து விடும் என்று ஒரு தாயை போல ஆலமரம் காத்து கொண்டிருக்கிறது. இலவம் பஞ்சு வெடிச்சிருக்கு. இலவம் பஞ்சு, இலவம் பஞ்சானது வெடித்திருக்கிறது. பஞ்சு செடியிலே நிறைய வகைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று இலவம் பஞ்சு. அந்த பஞ்சிலே பஞ்சு காய்கள் வெடித்திருக்கின்றன, காய்ச்சிருக்கு. ஈச்சமரம் என்றால் பேரீச்சை நமக்கு தெரியும். இந்த ஈச்சமரம் என்பது பேரீச்சை அளவிற்கு காய் பெரியதாக இருக்காது, அந்த பழம் சிறியதாக இருக்கும். ஈச்சமரம் காய்ச்சிருக்கு. உற்சாகமாய் கூடிடுவோம், மகிழ்ச்சியாய் நாம் ஒன்று சேருவோம், ஆர்வத்தோடு ஒன்று சேருவோம், ஊரெல்லாம் சுற்றிடுவோம். நம்முடைய பணிகளை எல்லாம் முடித்த பின்னால் ஊரெல்லாம் நாம் சுற்றி வரலாம். எருக்கம் பூவில் தேனெடுப்போம். எருக்கம் பூ இருக்கிறதா இல்லையா? அதிலே தேனெடுப்போம். ஏறு பூட்ட பார்த்திடுவோம். ஏர், உழவர்கள் நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஏறு பூட்ட பார்த்திடுவோம். அந்த ஏறு எதிலே சென்று பூட்டுவார்கள்? மாட்டினுடைய கழுத்திலே பூட்டுவார்கள். ஐலசா 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 ஐலசா. இது களைப்பை போக்கிக் கொள்ளுவதற்காகவும், இந்த ஒத்த ஓசையை எழுப்புவதன் மூலமாக ஒரே நேரத்தில் அந்த ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் எழுப்பப்படக்கூடிய ஓசை. 1 2 கத்துக்குவோம். 1 2 போன்று தொடங்கக்கூடிய 1 2 3 என்று தொடங்கக்கூடிய எண்களை கற்றுக்கொள்வோம், கணிதத்தை கற்றுக்கொள்வோம்.
ஓடி ஆடி பாடிடுவோம். ஓடலாம், ஆடலாம், பாடுவோம். ஓடுவதும் ஆடுவதும் உடலுக்கு பயிற்சியாக அமையும். ஆகவே அது உடற்பயிற்சி. பாடிடுவோம். கலைகளை வளர்ப்பதற்காக கலைகளில் ஒன்று பாடுதல். அந்த பாடலை நாம் கற்றுக்கொள்வோம். அவ்வை மொழியை அறிந்திடுவோம். அவ்வை மொழி அறிந்திடுவோம். அவ்வை மொழி என்ன சொன்னாங்க? அவ்வை நிறைய சொல்லியிருக்காங்க. கற்கை நன்றே, கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்பது இருக்கிறதே அது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன்படியே வாழ்ந்திடுவோம். அதன்படியே நாம் வாழ முயற்சி செய்வோம் என்பதை இந்த பாடலின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து கண்டுபிடித்து அதற்கு வண்ணமிட வேண்டும். பார்த்து கண்டுபிடித்து அவைகளுக்கு வண்ணமிட வேண்டும். இப்பொழுது இது உயிரெழுத்து என்று தெரிந்துவிட்டது. ஐ கொடுத்திருக்கிறதுனால இங்க ஆ இருப்பதனால இப்போ ஒவ்வொரு எழுத்தாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப ஆ, அ, ஆ, இ, ஈ என்று எழுத்துக்கள் வரிசையாக எங்கே இருக்கிறது என்று நாம் காணலாம். இங்கே ஆ இருக்கிறது. நாம் இதை பார்க்கிறோம். இப்படி இருக்கிறது ஆ. அதற்கடுத்து நாம் பார்க்க வேண்டிய எழுத்து ஆ. அது எங்கே இருக்கிறது? ஆ என்கிற எழுத்து இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிறது ஆ. அதற்கு அடுத்ததாக நமக்கு ஈ என்கிற எழுத்தை நாம் தேடுகிறோம். ஈ என்கிற எழுத்து பாம்பின் வடிவத்திலே இங்கே இருக்கிறது. பாம்பின் வடிவத்திலே இங்கே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு எழுத்தாக கண்டுபிடிக்க இந்த கட்டத்திலே அதை நாம் எழுதிவிடலாம். இது ஆ. ஆ. இது ஈ. இருக்கக்கூடிய இந்த ஆந்தை என்கிற பறவையினுடைய வடிவத்தை பார்க்கிறோம். அது ஈ என்கிற வடிவத்தோடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கே தெரியும். இது பாருங்க, இந்த புழுவானது ஊவை போல் இருக்கிறது. இதை பார்க்கிற போது நமக்கு என்ன தெரிகிறது? ஊ. இங்க பார்க்கிறோம். இது இப்படி இப்படி ஊ என்கிற வடிவத்திலே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏ ஏ ஏ ஏ இங்கே இருக்கிறது. இது ஏவின் வடிவத்தில் இருக்கிறது. ஏ. இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா இது ஏ என்கிற வடிவத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஐ அவர்களே கொடுத்து விட்டார்கள். பிறகு இங்க பார்க்கிறோம், இந்த எலி படுத்து கொண்டிருக்கிறது. இது ஓ என்பது போல் இருக்கிறது. ஓ. ஓ எங்கே இருக்கிறது? இங்கே மரக்கிளையில் இருக்கக்கூடிய ஓணானை பார்க்கிறோம். இதை இப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஓ.
அவ் எங்கே இருக்கிறது? அவ் எங்கே இருக்கிறது? அவ் இங்கே இருக்கிறது. இந்த காளானை பார்க்கிற போது இப்படி 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 கொண்டு வரலாம். இது இது இப்படி கொண்டு வந்தால் இங்கே நமக்கு அவ் கிடைக்கிறது. பிறகு அவுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து என்ன? அக்கு. அக்கு என்கிற எழுத்துக்கு என்ன வரும்? 3 புள்ளிகள் வரும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி என்று வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாடத்தின் அடுத்த பகுதியாக யார் யார் என்ன செய்கிறார்கள் பேசுவோம். இங்கே மனித தோற்றம் கொண்ட குச்சி வரைபடங்கள் வரையப்பட்டுள்ளன. இங்கே இருக்கக்கூடிய வரைபடங்களுடைய தலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குச்சி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்க்கிற போது ஈச் தலைகீழாக நிற்கிறார். இங்க பார்க்கிறோம், நம்ம ஈச்சை பார்க்கிறோம். இவர் எப்படி நிற்கிறாரு? தலைகீழாக நிற்கிறார். கை ஒன்று கீழே ஊன்றி இருக்கிறது, 2 கால்களும் மேலே இருக்கின்றன, ஒரு கையும் மேலே இருக்கிறது. அத்துடன் தலை கீழாக இருப்பதனாலே நாம தலைகீழாக நிற்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல் இங்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இக்கு, இங்கு, இம் இந்த 3 மனிதர்களையும் பார்க்கிற போது இவங்க என்ன பண்றாங்க என்று பார்க்கிற போது இவர்கள் கம்பு சுழற்றுகிறார்கள். கம்பு சுழற்றுகிற ஆட்டத்திற்கு பெயர் சிலம்பாட்டம். இது தமிழர்களின் பாரம்பரியமான தற்காப்பு கலைகளில் ஒன்று. இப்பொழுது இந்த இக் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கம்புடன் நிற்கிறார். கம்புடன் நிற்கிறார். இங்கே இங்கு என்ன பண்றாரு? கம்பை சுழற்ற தயாராகிறார். இங்கே இம் என்ன பண்றாரு? இம் என்ன பண்றாரு? கம்பை சுழற்றுகிறார். சுழற்ற ஆரம்பிச்சிட்டார். சுழற்றுகிறார். இங்க இத்து என்ன பண்றாரு? 2 பந்தை ஒரு குச்சியின் மீது வைத்துவிட்டு வித்தை காட்டி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் இத்து என்ன பண்றாரு? வித்தை காட்டுகிறார். வித்தை என்று சொன்னால் என்ன? அவருடைய திறமையை காட்டுகிறார். அதான் வித்தை காட்டுகிறார். அடுத்து இட்டும் இன்னும் என்ன பண்றாங்க? குத்துச்சண்டை போடுகிறார்கள். கையில் இது போன்ற உரைகளோடு செய்யக்கூடிய விளையாட்டு அல்லது சண்டை குத்துச்சண்டை என்று நாம் சொல்வோம். இவர் என்ன பண்றாரு? இங்க இஞ்சி என்ன பண்றாரு? இஞ்சி என்ன பண்றாரு அப்படின்னா அறிவிப்பு செய்கிறார். அறிவிப்பு செய்கிறார். இந்து என்ன பண்றாரு? இந்து
களைப்புல ஏதோ ஒரு பானம் அருந்துகிறார். பானம் அருந்துகிறார். அடுத்து இப்ப என்ன பண்றாரு? இப்போ என்ன பண்றாரு? படம் வரைகிறார். படம் வரைகிறார். அது ஒரு போட்டி. படம் வரைதல் ஒரு போட்டி. ஈயும் இரும் இல்லும் இவங்க என்ன பண்றாங்க? படம் வரைவதை வேடிக்கை பார்க்கிறார்கள். வேடிக்கை பார்க்கிறார்கள். அடுத்ததாக இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க? இவ் இல் இல் இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க? பந்தயத்தில். என்ன பந்தயம்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள். ஓடுகிறார்கள். அப்புறம் இந்த இன் என்ன பண்றாங்க? இன் வெற்றி பெறுபவர்களுக்கான வெற்றி கோப்பையை ஏந்தியிருக்காங்க. வெற்றி கோப்பையை பாடத்தின் அடுத்த பகுதியாக குறியீடுகளை கொண்டு சொல் உருவாக்குவோம். இங்கே குறியீடுகள் கொடுத்திருக்கிறார்கள். மேல் வரிசையில் இடமிருந்து வலமாக பார்க்கிற போது ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு கீழே குறியீடுகளை கொடுத்துள்ளார்கள். இன்ன எழுத்திற்கு இன்ன குறியீடு என்று கொடுத்துள்ளார்கள். அப்போ உயிரெழுத்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் குச்சி வடிவிலான மனித உருவங்களை கொடுத்திருக்கிறார்கள். இடதுபுறமாக பார்க்கிற போது கா ங ச ஞ என்று கா முதல் நா வரையிலான உயிர்மெய் எழுத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். இது குறில். வலதுபுறமாக பார்க்கிற போது கா ங ச என்று உயிர்மெய் எழுத்துக்கள் நெடில் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே கா ங ச ஞ என்று கொடுக்கப்பட்டுள்ள குறில் உயிர்மெய் எழுத்துக்கள்ல இதனுடைய குறியீடாக பூக்களை போலவும் செயற்கை வடிவமைப்புகளையும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். வலதுபுறமாக இருக்கக்கூடிய நெடில் உயிர்மெய்க்கு இடதுபுறமாக இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க, பிரபஞ்சம் கொடுத்திருக்காங்க, கேலக்சி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் கொடுத்திருக்காங்க, மேகக்கூட்டம் கொடுத்திருக்காங்க, நிலா கொடுத்திருக்காங்க, மழை மேகம் கொடுத்திருக்காங்க, வானவில், சூரியன் என்று அந்த வரிசையில் வேறு விதமாக அதை கொடுத்துள்ளார்கள். இதனுடைய கீழ்ப்பகுதியில பார்க்கிற போது இக்கு முதல் இன் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எழுத்துக்கள் அதற்கு குறியீடாக மேல பார்க்கிறோம். முதல்ல கத்திரிக்காய் கொடுத்திருக்காங்க,
கொய்யா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே காய்கறிகளும் பழங்களும் குறியீடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. இதை மட்டும் நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டும். இப்பொழுது அவர்கள் எப்படி கொடுத்துள்ளார்கள் என்பதை முதல்ல எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து தோன்றக்கூடிய மின்னல் அப்படின்னா அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த வரிசையில் நம்ம பார்க்கிறோம். எந்த வரிசையில? நட்சத்திரம் தொடங்குகிறதா இல்லையா, அந்த வரிசையில நம்ம பார்க்கிறோம். அந்த வரிசையில பார்த்தா நமக்கு அது இருப்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே இருக்கு. அப்ப என்ன எழுத்து? வா. அங்கே அந்த வா என்கிற எழுத்தானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? காலிஃப்ளவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காய்கறியில ஒரு வகையை கொடுத்திருக்காங்க. அது எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. இதனுடைய எழுத்து என்ன? இல். இல். அது எங்கே கொடுத்திருக்கிறார்கள்? அதை இங்கே கொடுத்துட்டாங்க. இப்ப இதே போல்தான் நாம இத கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ அடுத்ததா பார்க்கிறோம். இங்க ஒரு இந்த குச்சி மனிதன் இங்கே ஒரு கால் ஒரு கையை ஊன்றி படுத்தபடி இருக்கிறான். இது எங்கே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிற போது இங்க பார்க்கிறோம். அப்ப எழுத்து என்ன எழுத்து? ஊ. அதை நம்ம இங்க எழுதுறோம். அடுத்து நம்ம பார்க்கிற குறியீடு பூ குறியீடு. பூ குறியீடு எங்க வரும்? இங்க வருகிறது. என்ன எழுத்து? தா. அதை எடுத்து எழுதுகிறோம். இது என்ன குறியீடு? காய்கறி குறியீடு. இது எங்கே இருக்கிறது? கீழே இருக்கிறது. இந்த காய்கறிக்கான குறியீடு கீழே இருக்கிறது. இது பீட்ரூட். அது எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அதனுடைய எழுத்து இல். அதை எடுத்து நாம எழுத வேண்டும். அதற்கடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒற்றை காலை ஊன்றி தலையை குனிந்து கொண்டிருக்கிறான். இது எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது இங்கே இருக்கிறது. என்ன எழுத்து? ஓ. இங்க பார்க்கிறோம். இந்த வடிவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வடிவம் இங்கே இருக்கிறது. என்ன எழுத்து? டா. மறுபடியும் ஸ்ட்ராபெர்ரி என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பு நிற பழம் பகுதியை பார்க்கிறோம். பழத்தை பார்க்கிறோம். அது எங்கே இருக்கிறது? அந்த பழம் இங்கே இருக்கிறது. என்ன எழுத்து? இம் என்கிற எழுத்து. அதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். அதற்கு அடுத்ததாக இங்கே பார்க்கிற போது ஒரு நட்சத்திரம் ஒளிர்வதை போல் இங்கே இருக்கிறது. அதை இங்கே நம்ம தேடி பார்க்கிற போது இந்த இடத்தில் அது இருக்கிறது. என்ன எழுத்து? மா. அதை எடுத்து எழுதுகிறோம். மறுபடியும் ஒரு கனி வகை போல் தோன்றுகிறது. அந்த கனி வகை எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. என்ன எழுத்து? இங்கு. பிறகு நட்சத்திரம். நட்சத்திரம் எங்கே வருகிறது? நட்சத்திரம் இங்கே வருகிறது. என்ன எழுத்து? கா. இங்கே என்ன வருகிறது? தர்பூசணி பழம் வருகிறது. பழம் எங்கே இருக்கிறது? கீழே இருக்கிறது. தர்பூசணி இங்கே இருக்கிறது. என்ன எழுத்து? இ. அதை எடுத்து எழுதிக் கொள்கிறோம். மாங்காய் என்று வருகிறது. இப்பொழுது நாமவே புதியதாக ஒன்றை சொல்லெழுதுவோம், குறியீடுகளை வரைவோம். நாம
நாமளே சொல்ல எழுதணும், நாமவே குறியீடுகளை வரைய வேண்டும். இப்போ நம்ம என்ன சொல் எழுதலாம், சொல் எழுதணும், அப்புறமா குறியீடுகளை நம்ம வரையணும். அதற்காக மான் போடலாமா? மான், மா மான் போட்டிருக்கோம். நம்ம மான் என்று போட்டிருக்கோம். மான் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது மா இங்கே இருக்கிறது. இதற்கான குறியீடு என்ன? இது. ஒரு வட்டம் போட வேண்டும். அப்புறம் 8 அரும்புகள் போட வேண்டும். 8 அரும்புகள் போட்டிருக்கோம். இன் எங்கே இருக்கிறது? இன் வந்து கீழே தான் இருக்கும். கீழே இங்கே எங்க இருக்கிறது? இன்னுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறது. இன்னுக்கு கொடுக்கப்பட்ட பழம் வந்து என்ன பழம்? அது மாதுளை. மாதுளையை நம்ம போடலாம். மாதுளை நம்ம போட்டுட்டோம். அதற்கு அடுத்ததாக 4 எழுத்துகளில் வரக்கூடிய ஒரு சொல்லை இங்கு நாம் போடலாம். என்ன சொல் போடலாம்? உழவர் போடலாமா? உழவர் இங்கே இருக்கிறது. இதுதான் வடிவம். இந்த வடிவத்தை தான் நம்ம கொண்டு வந்து அடுத்து ழா எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. அதனுடைய வடிவம் என்ன? அரும்பு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வ. அது எங்கே இருக்கிறது? இங்கே அதற்கு பக்கத்திலே இருக்கிறது வ. இது ஒரு 3 இதழ்களை கொண்ட ஒரு பூ போல் இருக்கிறது. இதையும் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் இடையின ராவில் வரக்கூடிய இடையின இறை பார்க்கிறோம். அது எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. அதற்கு என்ன வந்திருக்கிறது? காளான் வந்திருக்கிறது. காளான் வந்திருக்கிறது என்று இப்பகுதியை நாம் இவ்வாறாக நிறைவு செய்கிறோம். வீட்டில் பேசுவோம் பகுதி. இந்த பகுதியில அப்பா அம்மாவோட குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கிறதோ, சாலையில் நடந்து போகிற போது என்ன நடக்கிறது, மாணவர்களோடு பேசி கொள்ளுகிற போது வகுப்பறையில் என்ன நடக்கிறது, எல்லாவற்றையுமே இந்த குழந்தைகள் பெற்றோரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு போயிட்டு வந்த உடனேயே அந்த குழந்தைகள் பெற்றோர்களிடம் இன்று பள்ளியில் என்ன நடந்தது என்பதை கூற வேண்டும். அப்படி கூறினால் அது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. அந்த குழந்தையினுடைய பேச்சு திறன் மேம்படும், சிந்தனை திறன் மேம்படும். இங்கே நாம பார்க்கிறோம் 2 கத்தரிக்காய்கள், பெரிய கத்தரிக்காய்கள் இருக்கிறது, ஒரு சிறிய கத்தரிக்காய் இருக்கிறது. இந்த பெரிய கத்தரிக்காய் தான் அப்பா அம்மா, சின்ன கத்திரிக்காய் வந்து குழந்தை, கத்திரிக்காயினுடைய குழந்தை. அந்த கத்திரிக்காயினுடைய குழந்தை சொல்லுது, அப்பா இன்று கடை தெருவில் பெரும் கூட்டம். என்ன இன்னைக்கு நீங்க கடைக்கு அனுப்புனீங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு கடத்தெருவில் பார்க்கிற போது பெரும் கூட்டமாக இருந்தது என்று அது சொல்கிறது. அடுத்ததாக நாம இங்கே பார்ப்பது ஒரு சேவலும் ஒரு கோழியும் நிற்கிறது. ஒரு கோழி குஞ்சு ஒன்று இருக்கிறது. இந்த கோழி குஞ்சு, கோழி, சேவல் 3ம் சேர்ந்துதான் இறைக்கு செல்லுகின்றன. இறைக்கு செல்லுகிற போது அந்த இரையெல்லாம் எடுத்துவிட்ட பின்னால் அந்த கோழி குஞ்சு வந்து சொல்கிறது, அம்மா எனக்கு இன்று நிறைய இறை கிடைத்தது. இறைன்னா என்ன அர்த்தம்?
உணவு. இறை என்று சொன்னால் என்ன பொருள்? உணவு. அம்மா எனக்கு இன்றைக்கு நிறைய உணவு கிடைத்தது என்று சொல்லுகிறது. அடுத்தது பார்க்கிறோம். 2 பெரிய நாய்கள் இருக்கிறது, ஒரு குட்டி நாய் இருக்கிறது. இந்த குட்டி நாயானது தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொல்லுது, அம்மா, வரும் வழியில் என் நண்பனை பார்த்தேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறது. அப்படியா, ரொம்பவும் நல்லது என்பது போல் அவைகள் தலையாட்டுகின்றன. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஒரு அப்பா, அம்மா, ஒரு சிறுவன் நிற்கிறான். அந்த சிறுவன் சொல்றான், இன்று என் பள்ளியில் விளையாட்டு போட்டி நடந்தது. அந்த விளையாட்டு போட்டியில் பல மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். நானும் கலந்து கொண்டேன். ஓட்டப்பந்தயத்தில் நான் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பிடித்தேன் என்று அவன் தன் பெற்றோரிடம் கூறுவதை காண முடிகிறது. நீங்களும் அதுபோல் பள்ளியில் நடந்த நிகழ்வுகளை நாள்தோறும் உங்கள் பெற்றோரிடம் பள்ளி விட்டு வந்தவுடன் கூறுங்கள். அடுத்து சிந்திக்கலாமா பகுதி. ஒரு ஆலமரம் இருக்கிறது. பள்ளி விட்டவுடன் 4 மாணவர்கள் அதன் கீழே வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அணிலானது மரத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறது. அதற்கு அடியும் பட்டு விடுகிறது. ஒரு மாணவன் சொல்றான், ஐயோ, அணில் பிள்ளை கீழே விழுந்து அடிபட்டு விட்டதே என்று சொல்லுகிறான். சொன்ன உடனேயே அடுத்து ஒரு மாணவி சொல்றா, நாமே வளர்க்கலாமா என்று சொல்லுகிறாள். நாமே வளர்க்கலாமா என்று சொன்ன உடனேயே அடிபட்டு விழுந்து விட்டதே என்று சொன்ன அந்த மாணவன் சொல்கிறான், இல்லை, மரம்தான் அணில் பிள்ளையின் வீடு. அங்குதான் அதற்கு சரியான உணவு கிடைக்கும். அதனுடைய உறவினர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். ஆகவே நாமே வளர்க்கலாமா என்று நாம் சொல்வது அணிலுக்கு மிகுந்த துன்பத்தை தரும் என்று அவன் கூறுகிறான். அவன் சொன்ன உடனேயே அதை ஆமோதிப்பது போல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமி சொல்கிறாள், மரத்திலேயே விட்டு விடலாமா என்று சொல்கிறாள். அதற்கு நாமே வளர்க்கலாமா என்று சொன்ன மாணவி சொல்கிறாள், இல்லை, அதற்கு அடிபட்டு விட்டது. உடனடியாக அதை மரத்திலே விடக்கூடாது. அந்த காயம் பெரிதாகி அது அதனுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே அதற்கு ஏதேனும் முதலுதவி செய்வோம். நான் என்னுடைய அம்மாவை அழைத்து வருகிறேன் என்று அவள் சொல்கிறாள். இடையிலே இன்னொரு மாணவன் இருக்கிறானே, அவன் சொல்லுகிறான், சிறிது நேரம் இதனை வைத்து விளையாடலாமா என்று சொல்லுகிறான். அதற்கு இன்னொரு மாணவி சொல்கிறாள், இல்லை, இதற்கு அடிபட்டு இருக்கிறது. இதற்கு முதலில் நாம் முதலுதவி செய்து அதனுடைய அடிபட்ட பகுதியானது, காயமானது முழுமையாக ஆறிய பின்னர் வேண்டுமானால் நாம் அதனோடு விளையாடலாம் என்று சொல்கிறாள். இங்கே படிப்போம் படிப்போம் பகுதி. முதலில் இருப்பது அகல். இதை சொற்களை படிக்கிற பொழுது எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தால் மிக சிறப்பாக வாசிப்பு திறன் மேம்படும். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே அப்படியே பார்த்து ஏதோ ஒரு நினைவிலே படிக்கக்கூடாது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு சொல்வது வேறு, அது நெடுநேரம் மனதிலே இருக்காது. ஆகவே நாம் ஒரு சொல்லை பார்த்துவிட்டால் என்ன எழுத்து என்பதை அடையாளம் கண்டு அதை சேர்த்து சேர்த்து கூட்டி கூட்டி படிக்க வேண்டும். இப்பொழுது அகல் என்பதை எப்படி படிக்கலாம்? அ, க, அக, இல், அகல் படிக்கலாமா? அடுத்த சொல் ஊ, இஞ்ச், ஊஞ்ச், ச, ஊஞ்ச, இல்,
ஊஞ்சல் படிக்கலாம். ஓட ஓட இம் ஓடம். அடுத்து பண பண இம் பணம் படிக்கலாம். அடுத்தது ஊத ஊத இல் ஊதல் படிக்கலாம். அடுத்து நக நக இம் நகம். அடுத்து இன் மண். அடுத்து வய இல் வயல். அடுத்து மர இம் மரம். மல இர் மலர். வட்ட இம் வட்டம். பழ இங்கு பழங். பழங்க இல் பழங்கள். இத் மத்தள இம் மத்தளம். ஏற்ற இம் ஏற்றம். வன இம் வனம். இவ்வாறு தொடர்ந்து எழுத்துக்கூட்டி படிக்க படிக்க உங்களுடைய வாசிப்பு திறன் மேம்படும். நிரப்புவேன் பகுதி. இது என்னது? மான். மா போடுறோம். இது என்னது? பாய். பாய் போட்டாச்சு. இது யாரு? பாப்பா. பாப்பா. இது யாரு? தாத்தா. இது என்னது? இங்கே இருப்பது காளான். காளான். இது நாய். இது யாரு? இது பாப்பா தான். பாப்பா. இது காகம். இப்பொழுது நில் கவனி செய் பகுதியை நாம் கவனிக்கிறோம். ஒரு குட்டி யானையும் ஒரு முயலும் காட்டிற்குள் வசித்து வருகின்றன. ஒரு நாள் காட்டை அவைகள் மெல்ல காலாறு நடந்து சென்று கொண்டிருக்கின்றன. அப்பொழுது ஒரு இடத்தில் இந்த முயலும் அந்த குட்டி யானையும் பார்க்கிறது. அங்கே ஒரு கற்களுக்கு மத்தியில் ஒரு செடி ஒன்று வாடிய நிலையில் இருக்கிறது. அதை பார்த்த உடனே இரண்டும் வருத்தமுறுகின்றன. காடுதான் நமக்கு தாய் போல நம்மை தாளாட்டி வளர்த்து கொண்டிருக்கிறது. காடுகள் அழிந்து போனால் நாமும் அழிந்து போவோம் இல்லையா? ஆகவே நம்முடைய உயிர்கூட்டம் எல்லாம் வாழ வேண்டுமானால் காடு செழித்திருக்க வேண்டும். பார், இங்கே ஒரு செடியானது வாடி இருக்கிறது. இதை நாம் வாட விடக்கூடாது. இது நன்றாக வளர வேண்டும் என்று பேசி இரண்டும் முடிவெடுக்கின்றன. முடிவெடுத்து அதற்கு ஒரு திட்டம் வகுக்கின்றன. இங்கே முயலை பார்க்கிற போது திட்டத்தின் ஒரு பகுதியாக முயல் அங்கே ஒரு சுரைக்காய் காய்த்து நன்றாக வெயிலே காய்ந்து ஒரு குடுவையாக அது மாறி இருக்கிறது. அதற்குள்ளே எல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுரைக்காயினுடைய குடுவையை தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிறது. அதை யானை மீது ஏறி அதிலே ஒரு கயிறு கட்டி யானை மீது ஏறி அங்கிருந்த ஒரு கொடி ஒன்றினை அதிலே கட்டி செடிக்கு நேர் மேலாக இருக்கக்கூடிய கிளையிலே கட்டி தொங்க விடுகிறது. பின்னர் யானையானது என்ன செய்கிறது? அங்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரை தன்னுடைய துதிக்கையால்
கொண்டு வந்து முகர்ந்து வந்து அந்த குடுவைக்குள் தண்ணீரை ஊற்றுகிறது. குடுவைக்குள் ஊற்றிய பின்னால் குடுவை நிறைய தண்ணீர் இருக்கிறது. அந்த குடுவையானது எதற்கு நேராக இருக்கிறது? வாடி இருக்கக்கூடிய செடிக்கு மேலே இருக்கிறது. இப்பொழுது யானை என்ன செய்கிறது என்றால், அது ஒரு குச்சியை கொண்டு வந்து அந்த குடுவையை துளையிடுகிறது. துளையிட்ட உடனேயே அந்த குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணீரானது சொட்டு சொட்டாக, துளி துளியாக அந்த செடியின் மீது விழுகிறது. இதை நாள்தோறும் இவைகள் வந்து பார்த்து செல்லுகின்றன. ஓரிரு நாட்களிலேயே செடியானது நல்ல நிலைக்கு வந்து விடுகிறது. வாடிய நிலையில் இருந்த செடியானது நன்றாக வளர ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் சில நாட்களிலே அந்த பணியை முயலும் யானையும் தொடர்ந்து செய்து வருகின்றன. இப்பொழுது அந்த செடியில் ஒரு பூவும் பூக்கத் தொடங்கிவிட்டது. இதை பார்த்து இரண்டும் பேரானந்தம் கொள்கின்றன. நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் மரம், செடி, கொடிகளை வளர்ப்போம். உயிரினத்தை காப்போம். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.